சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடு பிரண்டை வந்து இந்த பிரண்டை பொரியல் வந்து பிரண்டையில் சட்னி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. நல்லா பசிக்காமல் இருக்குமல்லங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா பசி ஆகுங்க. அதோட நம்ம இந்த கல்யாண வீட்டில எல்லாம் சாப்பிடுவோமில்லங்க உப்பு பருப்பு, அது எப்படி செய்யலாங்கிற அந்த ரெசிப்பியும் போடுறோங்க. உப்பு பருப்பு ரசம் பிரண்டை துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாங்க. எப்போவுமே பருப்பை நம்ம வச்சோம்னா நம்ம வந்து அதை எடுத்து உடனே விசில் போட்டு விட்றக்கூடாதுங்க. அந்த மேலே பாருங்கள், அந்த நுர மாதிரி வருது பாருங்கள், இதையெல்லாம் எடுத்து நம்ம கீழே போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் சேர்த்து நம்ம வேக வைக்கணுங்க. நான் இது எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், இந்த மாதிரி நுர இப்படி வர்றதை அழுங்காமல் எடுத்துடணுங்க. இதை எடுத்து கீழே போட்டுடணும். இதுதான் அடுப்பு எல்லாத்தையுமே நார வச்சுருங்க. அதனால இதை நான் வலிச்சு எடுத்துகிட்டு இதுக்குள்ளே என்னென்ன போடணும்னு காமிக்கிறேன். பாருங்கள், பருப்பு அது கொதி வரையில் கருகாப்பில் ஒரு 2 இனுக்கு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இதை போட்டு விட்றோணுங்க. போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கணுங்க. இது நம்ம உப்பு பருப்பு தானே செய்கிறோம், வேறு எந்த தூளும் நம்ம போட போகிறதில்ல. மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. அதனால் அடுத்தது கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஓட்டு விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இதுக்குள்ளே தக்காளி அரைச்சிட்டு பாருங்கள். நம்ம இத்தனை தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பருப்புக்கு 3 தக்காளி தாங்க. குட்டி குட்டி தக்காளி பழமாக இருக்கிறதுனால 4 தக்காளி பழம் ரசத்துக்கு. ஏன்னா நம்ம முழுசாகவே உள்ளே போட்டுட்டோம்னா அது அழுங்காமல் எடுத்து ரசத்துக்கு நம்ம கரைச்சி விட்டுக்கலாங்க. அதனால எல்லா தக்காளி பழத்தையும் நான் உள்ளே போட்டுறேனுங்க. போட்டுட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் வரட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டாச்சுங்க. நம்ம மூடி வச்சு ஒரு 3 விசில் வரட்டுங்க, அப்புறம் காமிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சுருங்க. அதோட நம்ம சட்னிக்கு தேவையான அளவு புளியும், அது ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி இதுக்கு ஊற வச்சுருங்க ரசத்துக்கு. இது சட்னிக்கு வந்து நெல்லிக்காயை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி எடுத்து ஊற வச்சுருங்க. சுடுதண்ணியில் ஊற வச்சுருங்க. வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு பொடி அரைக்கணும். அந்த உப்பு பருப்புக்கு சீரகம் வந்து ஒரு ஸ்பூனுங்க, குருமிளகு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாங்க. இதை நல்லா ஒரு சுற்றிட்டு காமிக்கிறதுக்கு மிளகு 2 ஸ்பூன் போட்டிருக்கணுமே. இந்த காரத்தை தவிர நம்ம வேறு எந்த காரம் போடுறதில்ல. அது கூட நல்லா ஒரு கை அளவு பூண்டை போட்டுடலாங்க. பூண்டை போட்டு இதை நல்லா ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம ஒரு சுற்றிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் போட்டு இப்போ தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு வரமிளகாய் மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கேங்க. இதோட நம்ம அதுக்குள்ளே பருப்பை வந்து நல்லா வேக வச்சுங்க. அந்த ரசத்துக்கு தேவையான தக்காளி எடுத்துகிட்டு உள்ளே மத்து போட்டு நல்லா கடைஞ்சி வச்சாச்சுங்க பருப்பை. இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதை இதுக்குள்ளே போட்டுடலாங்க. தேங்காய் எண்ணெயில் நல்லா அந்த பூண்டு வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வணக்கிடணுங்க. பாருங்கள், நம்ம அந்த தாளிச்சதெல்லாம் போட்டுட்டு தண்ணி நம்ம சுடுதண்ணி வச்சுருந்தோம்லங்க, ஒரு துணுண்டு இல்லைன்னா பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றி ஒரு கையளவு மல்லித்தலையும் போட்டு இது சும்மா ஒரு லைட்டாக ஒரு கொதி மட்டும் வரட்டுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் நம்ம தாளிக்கிறதுக்கு பதிலாக நெய் பிடிக்கிறவங்கிறவங்க நெய் போட்டு தாளிச்சிக்கலாம். நானும் தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சிருக்கிறேனுங்க. அருமையான உப்பு பருப்பு ரெடிங்க. பாருங்கள், பருப்பு ரசம் எண்ணெய் ஊற்றி அதே கடாய் எடுத்துட்டுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வரமிளகா 2, கொஞ்சம் கருகாப்பில், பூண்டு ஒரு 4 வெள்ளை பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம் 2, கருகாப்பில் தலை எல்லாம் போட்டு ஒரு வணக்கிட்டுங்க. அதுலேருந்து 3 தக்காளி எடுத்தோமில்லைங்க, அது இந்த புளி தண்ணி இதெல்லாம் ஒன்றா ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாங்க. நான் எப்போவுமே ஒரு 2.5 ஸ்பூனோட்ட போடுவேனுங்க. போட்டால் இது சரியாக இருக்கும். மல்லித்தலை ரசப்பொடி போட்டோம் ஒரு ஸ்பூனோட்ட போட்டுடலாம். ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். மல்லித்தலை போட்டோம்னா அருமையான ரசம் ரெடிங்க. மல்லித்தலையில் பாதி தண்டோடு வெட்டி இதில் போட்டுறணுங்க. பாதியாக கட் பண்ணி தண்டை மட்டும் பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுட்டுங்க. தலை இருக்கும் பாருங்கள், அதையே இந்த மாதிரி நம்ம ரசம் எந்த குண்டால் ஊற்றி வைக்கிறோமோ அதில் போட்டு வச்சிட்டோம்னா ரசம் கொதிச்சோடனே இதை எடுத்து ஆற்றுன மாதிரி இதில் ஊற்றி மூடி வச்சோம்னா ரசம் மனம் சூப்பராக இருக்குங்க. பருப்பு ரசம், உப்பு பருப்பு ரசம். கல்யாண வீட்டில் நம்மளுக்கு முன்னாடி பந்தியில் வைப்பாங்கள்ல உப்பு பருப்பு, அந்த உப்பு பருப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். நம்ம எந்த மசாலா தூள் எதுவுமே போடலிங்க. வெறும் குருமிளகு, பூண்டு. இது வந்து சளி பிடிச்சாலும் கூட குழந்தைகளுக்கு நம்ம இப்படி செஞ்சு கொடுத்தா சளியெல்லாம் வெளியில் வந்துடுங்க. நீங்கள் மஸ்ட்டாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் வெப்பம் போல் வெள்ளை சாதம், அருமையான உப்பு பருப்புங்க. அதே மாதிரி உப்பு பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க.
சாமிக்கும் உப்பு பருப்பு ரசம் சாப்பாடு வச்சாச்சுங்க. இது வரைக்கும் தனுகுரு விலாக்ஸை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. பிரண்டை துவையல் வந்து நான் அடுத்த வீடியோ தனியாக வீடியோவாக போடுறேனுங்க. அது டீட்டெயிலாக போடணும், அதனால் போடலை. அடுத்த வீடியோவில் போடுறேனுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.